நண்பர்களே, இன்றைக்கி கறியானை நெய்ச்சோறு வைக்கலான்னு சொல்லிட்டு கறி வாங்கிட்டு வந்தாங்க. அது கறியானை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பக்கத்து ஊர் கறியானை மாதிரி போயிடுச்சு. சரி இருக்கட்டும், நம்ம அந்த கறியானத்தை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சோம். மட்டனை குக்கரில் போட்டு வேக வச்சேங்க. ஒரு 16 விசில் வர்ற அளவுக்கு அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு தக்காளி போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பரட்டி இந்த போடுறோம் பார்த்தீங்களா. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேங்காய், முந்திரி பருப்பு அதெல்லாமே மசாலா பெருஞ்சீரகம் போட்டு மிக்சியில் அடித்து அதை ஊற்றணுங்க. ஊற்றி நல்லா அதை கொஞ்சம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வைக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் குக்கரை பார்த்தாச்சு. குக்கரை பார்த்தா விசில் விட்டு நல்லா வதன்னு நல்லா மசங்கி இருந்தாங்க. அவங்கள எடுத்து அப்படியே ஒரு தலையில் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னால், நல்லா பரட்டி விட்டுவிட்டு அவங்கள அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அப்படி திறந்து பார்த்தா தலை நிற்பாங்க எண்ணெயோட. அதை என்ன பண்ணணுன்னு சொன்னால், அப்படியே எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. அதை நச்சு விட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு 16 விசில் வச்சதில். ஓகே, நம்ம எல்லாம் அதோட வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நேராக தொழுவைக்கு போயிட்டோம். பள்ளிக்கு இன்றைக்கி ஜும்மா தொழுதுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ரூம் பக்கத்தில் தான் அந்த ரூமே பள்ளியே இருக்குது. அதனால் இதை போய் கண்டிப்பாக நம்ம போய் தொழுதே ஆகணும். ஜும்மா நமக்கு கடமையாக்கப்பட்டது இல்லையா. உள்ளே போனதில் அழகான பாப்பா நின்று தண்ணியை எல்லாருக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அதோட தொழுவை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்த நண்பர்களே. வெளியில் வந்ததுக்கப்புறம் நேராக என்ன பண்ணால் நெய்ச்சோத்துக்கு அதை ரெடி பண்ணோம். அதே தான் பட்டை, கிராம்பு எல்லாம் மிளவா எல்லாம் போட்டு நல்லா நெய்யை ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுட்டு அரிசியும் நல்லா ஊறி நல்லா மதன்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தில் தயிரை ஊற்றி நல்லா பரட்டி விடணும். அதனால் பரட்டி விட்டு இஞ்சி பூண்டு போட்டு பட்டரும் போடலாம். பட்டரும் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அளவுக்கு அப்படியே அரிசியை போட்டு அதில் தம்முக்கு வச்சாச்சு. தம்முக்கு வச்சதுக்கப்புறம் அழகா அப்படியே மதன்னு நின்றாங்க சோறு. அதில் நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் தம்மை போட்டு அதுக்கப்புறம் வச்சு இறக்கணும். இறக்கி பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு. நல்ல மனம், ஊரில் உள்ள நெய்ச்சோறு மாதிரியே நல்ல மனமாக இருந்துச்சு. அதோடு என்ன பண்ணோம், நாங்கள் ஆளுக்கு ஒரு ஆள் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு பிளேட்டில் அடித்து நவுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜும்மாவை கழிச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிறப்பாக விருந்தோட ஜும்மா உணவு முடிஞ்சு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே.